ரிஷபம் ராசிக்காரர்களே, இனிய வணக்கம். உங்களை பற்றி பரவிய பொய்யான பேச்சுக்கள், ஆனால் நீங்கள் செய்யாத சில தவறுகளுக்காகவும் நீங்கள் செய்யாத சில குற்றச்சாட்டுகளுக்காகவும் உங்கள் மீது தவறான பிம்பங்களை வைத்து தவறான சில குற்றச்சாட்டுக்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரவியது. ஆமாவா இல்லையா? இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களின் நல்ல பெயரை கெடுப்பதற்காகவே உங்களை சுற்றி இருந்த சில பொறாமை புத்தி கொண்ட மனிதர்கள் உங்களை பற்றி அபாண்டமான வதந்திகளையும் பொய்களையும் பரப்பி உங்கள் மீது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திற்கு வரக்கூடாது, ஒருவேளை நீங்கள் ஊரிலே இருந்தாலும் தலை குனிந்து தான் நடக்க வேண்டும் என்றெல்லாம் மனதிற்குள் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை போட்டுக்கொண்டு அது எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறைவேற்றிவிட்டு நீங்கள் எப்பொழுதுமே தலை குனிந்து செல்லக்கூடிய ஒரு மனிதராக வாழ்க்கைக்குள்ள வாழ வேண்டும் என்று எத்தனையோ நபர்கள் உங்களுக்கு அருகில் இருந்து இந்த மாதிரி செயல்களை செய்ய எத்தனையோ நபர்கள் சதி திட்டங்களை தீட்டினார்கள். நீங்கள் போகாத இடத்திற்கும் செய்யாத காரியத்திற்கும் உங்களை சம்பந்தப்படுத்தி பேசியிருப்பார்கள். அந்த பொய் பேச்சுக்கள் உங்களின் சமூக மரியாதையவை பாதித்தோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நிம்மதிகளையும் மொத்தமாகவே பறித்து போட்டது. ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று எதை பற்றியும் உங்களுக்குள்ள தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை பற்றி தவறாக பேசியவர்களை நினைத்து நீங்கள் மனதிற்குள் குமரிய நாட்களும் அதுவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். அதே போல் நம்பிக்கை ஒரே நாளில் உடைந்து போய்விட்டது. ரிஷபம் ராசி என்பர்களை, சில உறவுகள் ஆண்டுகளாக உருவாகின்றன, ஆனால் அவற்றின் நம்பிக்கை சில நொடிகளில் உடைந்து போய்விடும். ஆனால் அந்த உறவுகள் உங்களிடம் 10-15 வருடங்கள் என பழகி கொண்டிருக்கும். ஆனால் அந்த உறவுகள் ஒரு நிமிடத்தில் உடைந்து போய்விட்டது என்று நினைக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகள், அவ்வளவு கஷ்டங்கள் என அனைத்தும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சிலருக்கு ஒரு சம்பவம் வாழ்க்கை முழுவதையும் மாற்றியதாகவே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் தோன்றி இருக்கலாம். அந்த சம்பவத்தை நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை மறக்க முடியாமல் அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த மனிதர் என்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார் என்று நீங்கள் முழு மனதுடன் நம்பிய ஒரு தருணங்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் ஒரு நாள் அவர் எடுத்த ஒரு முடிவு, சொன்ன ஒரு வார்த்தை அல்லது செய்த ஒரு செயல் உங்களுடைய நம்பிக்கையை முழுவதுமாகவே உடைத்து போட்டிருக்கும். இந்த விதமான அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அந்த நாளுக்கு பிறகு நீங்கள் பழையபடி இருக்கவில்லை. மனிதர்களை பார்க்கக்கூடிய பார்வைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டே மாறியிருக்கலாம். சிரித்த முகத்திற்கு பின்னால் 1000 கேள்விகள் மறைந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் இருக்கும். இப்பொழுது அதனை நினைத்தும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். இவ்வளவு நாள் நான் பார்த்தது உண்மையா இல்லையா என்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய மனதை பாட்டி எடுத்திருக்கும். எனவே வாழ்க்கை ஒரு உண்மையை உங்களுக்குள்ள உணர்த்தி கொடுத்திருக்கும். நம்பிக்கை உடைந்தது உங்களுடைய தவறு கிடையாது. நம்பிக்கை காப்பாற்றாமல் இருக்கக்கூடியவர்களை தேர்வு செய்ததுதான் உங்களுடைய தவறு என்பதை இந்த ஒரு நாளில் உங்களுக்குள்ள புரிய வைத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. ரிஷபம் ராசி அன்பர்களே, உடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் என்பது குறைந்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியத்தையும் நிச்சயமாக நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அனுபவிப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு காரியத்தை எந்த ஒரு செயலை செய்தாலும் நீங்கள் அனுசரித்து செய்து பாருங்கள். அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை என்பது இந்த ஒரு நாளில் இருக்க வேண்டும். பொறுமையாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் அதில் நிச்சயமாக வெற்றி என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய கைகளுக்கும் நிச்சயமாக கிடைத்துவிடும். உறவினர்களின் ஆதரவுகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. நீங்கள் கஷ்ட காலத்தில் இருந்த பொழுது
உங்களை மதிக்காமல் கேலி பேசி ஒதுக்கி வைத்த உறவினர்கள் இப்பொழுது உங்களுடைய வளர்ச்சிகளையும் நல்ல குணத்தையும் கண்டு வியந்து மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு எதை செய்ய வேண்டும், எதை எப்படி செய்தால் அது நன்மைகளை நமக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களை தேடி வரப்போகிறது. உங்களுடைய குடும்ப விசேஷங்களில் அவங்களின் பங்களிப்பு மகிழ்ச்சி தருவதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சமுதாயத்திலும் சுற்றத்தாரிலும் உங்களுக்கு இழந்த மரியாதை மீண்டும் இருமடங்காக கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இவன் நல்லவன், இவனை பகைத்து கொள்ளக்கூடாது என்ற பயமும் மரியாதையும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இயல்பாகவே உண்டாகக்கூடிய ஒரு தருணங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். அது வருகிறதா இல்லையா என்பதையும் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்வது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட பல ஆண்டுகள் மனதிற்குள் ஒரு சுவரை எழுப்பிவிடும் என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டும். முன்பு தினமும் பேசிக் கொண்டிருந்தவர்கள் பிறகு மாதங்கள் பேசாமல் இருந்திருக்கலாம். ஒரு காலத்தில் உங்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி வந்த உறவினர்கள் மெதுவாகவே உங்களை விட்டு விலகியிருக்கலாம். அந்த அமைதியை உங்களை அதிகமாகவே காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் வாழ்க்கை எப்போதும் இந்த பிரிவை மட்டும் தராது. சில நேரங்களில் பழைய மனக்கசப்புகள் என்பது கரைந்து மீண்டும் உறவுகள் இணையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தொலைபேசி, ஒரு அழைப்பு, ஒரு குடும்ப நிகழ்ச்சி அல்லது ஒரு உண்மையான உரையாடல், இவற்றில் ஏதாவது ஒன்று பல ஆண்டுகளாக இருந்த தூரத்தை குறைக்கக்கூடும் என்பதை இனி வரக்கூடிய நாட்களிலாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். முடிவு: சொன்ன ஒரு வார்த்தை அல்லது செய்த ஒரு செயல் உங்களுடைய நம்பிக்கையை முழுவதுமாகவே உடைத்து போட்டிருக்கும். இந்த விதமான அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அந்த நாளுக்கு பிறகு நீங்கள் பழையபடி இருக்கவில்லை. மனிதர்களை பார்க்கக்கூடிய பார்வைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டே மாறியிருக்கலாம். சிரித்த முகத்திற்கு பின்னால் 1000 கேள்விகள் மறைந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் இருக்கும். இப்பொழுது அதனை நினைத்தும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். இவ்வளவு நாள் நான் பார்த்தது உண்மையா இல்லையா என்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய மனதை பாட்டி எடுத்திருக்கும். எனவே வாழ்க்கை ஒரு உண்மையை உங்களுக்குள்ள உணர்த்தி கொடுத்திருக்கும். நம்பிக்கை உடைந்தது உங்களுடைய தவறு கிடையாது. நம்பிக்கை காப்பாற்றுவதர்களின் காப்பாற்றாமல் இருக்கக்கூடியவர்களை தேர்வு செய்ததுதான் உங்களுடைய தவறு என்பதை இந்த ஒரு நாளில் உங்களுக்குள்ள புரிய வைத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. ரிஷபம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் என்பது குறைந்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியத்தையும் நிச்சயமாக நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அனுபவிப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு காரியத்தை எந்த ஒரு செயலை செய்தாலும் நீங்கள் அனுசரித்து செய்து பாருங்கள். அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை என்பது இந்த ஒரு நாளில் இருக்க வேண்டும். பொறுமையாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் அதில் நிச்சயமாக வெற்றி என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய கைகளுக்கும் நிச்சயமாக கிடைத்துவிடும். உறவினர்களின் ஆதரவுகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. நீங்கள் கஷ்ட காலத்தில் இருந்த பொழுது உங்களை மதிக்காமல் கேலி பேசி ஒதுக்கி வைத்த உறவினர்கள் இப்பொழுது உங்களுடைய வளர்ச்சிகளையும் நல்ல குணத்தையும் கண்டு வியந்து மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு எதை செய்ய வேண்டும், எதை எப்படி செய்தால் அது நன்மைகளை நமக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களை தேடி வரப்போகிறது. உங்களுடைய குடும்ப விசேஷங்களில் அவங்களின் பங்களிப்பு மகிழ்ச்சி தருவதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும்.
சமுதாயத்திலும் சுற்றத்தாரிலும் உங்களுக்கு இழந்த மரியாதை மீண்டும் இருமடங்காக கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இவன் நல்லவன், இவனை பகைத்து கொள்ளக்கூடாது என்ற பயமும் மரியாதையும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இயல்பாகவே உண்டாகக்கூடிய ஒரு தருணங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். அது வருகிறதா இல்லையா என்பதையும் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்வது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட பல ஆண்டுகள் மனதிற்குள் ஒரு சுவரை எழுப்பிவிடும் என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டும். முன்பு தினமும் பேசிக் கொண்டிருந்தவர்கள் பிறகு மாதங்கள் பேசாமல் இருந்திருக்கலாம். ஒரு காலத்தில் உங்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி வந்த உறவினர்கள் மெதுவாகவே உங்களை விட்டு விலகியிருக்கலாம். அந்த அமைதியே உங்களை